Hello everyone, welcome to WordPress website development tutorials. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கஸ்டம் ஃபூட்டரை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மெனுவை கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது எக்ஸாக்டாக இந்த ஃபிக்ஸ் அண்ட் நவோ அப்படின்ற டெம்ப்ளேட்டில் இருக்கிற ஹெடர் மாதிரியே கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ அதே வெப்சைட்டில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரியான ஃபூட்டரை தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயராக அந்த டிசைனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபூட்டருக்கு மேலேயே ஒரு கால் டு ஆக்ஷனை வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி நீட் ஹெல்ப் அப்படின்ற ஒரு செக்ஷனை கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பட்டன் பிளஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பரை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கீழே அவங்களுடைய லோகோ பிளஸ் ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஐகான்ஸ். ரைட் சைடில் சர்வீசஸ், அதுக்கப்புறம் பேசிக் பேஜஸ்க்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்டா நியூஸ் லெட்டர் சப்மிஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. கீழே காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம எக்ஸாக்டா இதே காப்பியை தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஸோ நம்மளுடைய தீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் காப்பிரைட்ஸ்க்கான டெக்ஸ்ட் மட்டும் தான் ஃபூட்டராக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு கஸ்டமாக டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுடைய டேஷ்போர்ட் போங்க. இங்கே எலமெண்ட் கிட்டில் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஹெடர் இங்கே அப்பியர் ஆகுது. அடுத்து ஆட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்னோட ஃபூட்டருக்கான நேமை தரேன், ஃபூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து டைப்பில் ஃபூட்டரை செலக்ட் பண்ணிக்காங்க. கண்டிஷனில் என்டையர் சைட் அப்படியே இருக்கட்டும். ஆக்டிவ் அண்ட் டீஆக்டிவேட்டில் டர்ன் ஆன் பண்ணிக்காங்க. அடுத்து எடிட் கான்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஏரியா வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது திரும்பவும் நான் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டமில் இருக்கிற இந்த செக்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ரெண்டாவதாக நம்ம இந்த டாப்பில் இருக்கிற கால் டு ஆக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த டிசைனை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா 1 row 4 column அப்படின்ற பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு கீழே சிங்கிள் காலமில் நம்ம இந்த காப்பிரைட்டை யூஸ் பண்ணணும். சரி வாங்க இப்போ இதை கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ ஒரு பிளெயின் செக்ஷனை கிரியேட் பண்ணுங்க. இதுக்குள்ள ஒரு இன்னர் செக்ஷனை வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. இங்க 2 முறை டூப்ளிகேட் பண்ணிக்காங்க. இப்போ 1 row 4 column வந்துருச்சு. இப்போ இந்த செக்ஷனுக்கான கலரை நாம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, நாம் ஒரு கிரே கலர் யூஸ் பண்ணுவோம். ஸ்டைல் போயிட்டு பேக்ரவுண்ட் டைப்பில் கிளாசிக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கலரை சூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு டார்க் கிரேவை கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ, கொஞ்சமாக கான்டென்ட், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஐகான்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் காலமில் நான் ஒரு இமேஜை நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இமேஜ் ரெசல்யூஷனில் ஃபுல் அப்படின்றத கொடுத்துக்காங்க. இப்போ சூஸ் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா இமேஜுமே அப்பியர் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபைல் உங்களுடைய சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்காங்க. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால என்னோட லோகோவை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபூட்டரோட கலர் வந்து கிரே கலர் அப்படின்றதுனால என்னோட லோகோவை ஒயிட்டுக்கு நான் இன்வெர்ட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சைஸில் போயிட்டு இதோட வித்தை வந்து கம்மி பண்ணிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு போதும். இப்போது இதை அலைன்மெண்ட்டில் லெஃப்ட் சைட் பண்ணுறேன். அடுத்து ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷனை நம்ம லோகோக்கு கீழே கொடுக்கணும். அதுக்கு திரும்பவும் டெக்ஸ்ட் எடிட்டரை நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போது இதோட கலரையும் நான் ஒயிட் கலருக்கு மாற்றுறேன். அடுத்து டைப்போகிராஃபியில் இதோட சைஸை மேனுவலாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 14 கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரியான ஸ்பேஸ் இங்கே இருக்கும். ஸோ இதை டெலீட் பண்ண நீங்கள் கான்டென்ட் போயிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு டெலீட்டை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் போயிடும். ஸோ இந்த கண்டென்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சது. அடுத்து சோஷியல் மீடியா ஐகான்ஸ். ஸோ இதுக்கு திரும்பவும் வெஜெட்டுக்குள்ளே போங்க. சோஷியல் அப்படின்னு தேடுங்க. ஸோ இங்கே 2 வெஜெட் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஒன்று எலமெண்ட் கிட்டோடது, இன்னொன்று ஜென்ரல் வேர்ட்ப்ரெஸோடது. ஸோ நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இப்போது இதை லெஃப்ட் லைனுக்கு மாற்றுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலராக இருக்குது. இதையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸானோவில் எல்லாமே ப்ளூ கலர் அண்ட் ஒயிட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் பண்ணால் கலர் வந்து இன்வெர்ட் ஆகுது. ஸோ நாம் இன்னைக்கு ஒயிட் அண்ட் நம்மளுடைய பிராண்ட் கலருக்கு நம்ம மாற்றுவோம். இதுக்கு ஃபேஸ்புக் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இங்கே அஃபிஷியல் கலரில் கஸ்டம் அப்படின்றது கொடுங்க. ஸோ இங்கே பிரைமரி கலர், செகண்டரி கலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரைமரி கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஐகானுக்கு பின்னாடி இருக்கிற கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ரொம்ப லைட்டான ஒரு கிரே கலரில் விடுறேன். இப்போது இந்த கோடை காப்பி பண்ணிக்காங்க.
மற்ற இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா ஐகான்ஸுக்கும் இதையே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா அப்போ தான் யூனிஃபார்மாக இருக்கும். அடுத்து யூடியூப்புக்கும் நான் இதையே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நம்மளுடைய செகண்டரி கலர். ஸோ இதுதான் சோஷியல் மீடியா ஐகானோட கலராக இருக்கும். இப்போது இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டார்க் பிளாக் கலருக்கு நான் இதை மாற்றுறேன். ஸோ இப்போது இதை காப்பி பண்ணிக்கிறேன். மற்ற இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவிலையும் செகண்டரி கலராக இதை சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிரைட்டான கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை சோஷியல் மீடியா தேவையோ அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி கிரியேட் பண்ணிக்காங்க. ஸோ இது நம்ம ஹெட்டரில் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லா சோஷியல் மீடியா ஐகான்ஸ் ப்ளஸ் கலர்ஸை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான லிங்க்கை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு என்னோட யூடியூப் சேனலோட லிங்க்கை இங்கே நான் கொடுக்குறேன். அடுத்து இந்த கியர் பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துக்காங்க. ஏன்னா இது எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்றதால இந்த ஆப்ஷனை நம்ம கண்டிப்பாக டிக் பண்ணணும். மூணாவதுல நான் லிங்க்டின் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய எல்லா சோஷியல் மீடியாவும் இங்கே ஆட் பண்ணிக்காங்க. அடுத்து ஸ்டைல் போங்க. இங்கே நம்மளால் இதுக்கான சைஸ், அதுக்கப்புறம் பேடிங் எவ்வளோ இருக்கணும், ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும், இது எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது சைஸை நான் ஒரு 20 அளவுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் நவ்வில் இருக்கிற மாதிரியான சைஸுக்கு வந்துருச்சு. வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே கம்மி பண்ணிக்கலாம். பேடிங்கும் அதே மாதிரி தான். பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கானை சுற்றி எவ்வளோ உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஐக்கானை சுற்றி இருக்கிற ஸ்பேசிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கானுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேசிங். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கான கேப் 2 ஐட்டமுக்கும் நடுவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இன்கேஸ் நீங்கள் 2 ரோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ரோவோட கேப்பையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோடது ஒரே ரோ அப்படின்றதால இது ஒர்க் ஆகாது. பார்டர் ரேடியஸும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டான ஒரு ரேடியஸ் இருக்குது. ஸோ இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். அப்புறம் ஐகான் ஓவரில் உங்களுக்கு ஏதாச்சும் அனிமேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நன் அப்படின்னு இருக்குது. இங்கே நான் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓவர் பண்ணால் அப்படின்னா ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம அந்த ஐகான் மேலே ஓவர் பண்ணுறதுனால ஒரு ஆக்டிவ் ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யூஸரும் அதை க்ளீனாக கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு காலம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ரெண்டாவது எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான பேசிக் பேஜஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ப்ளோரை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு டைட்டிலை நான் வந்து செகண்ட் காலமில் விடுறேன். இப்போது இதோட நேமை சேம் எக்ஸாக்டாக அங்கே காப்பி கொண்டு ப்ளேஸ் பண்ணுறேன். ஸ்டைலில் போயிட்டு இதோட கலரை ஒயிட்டுக்கு மாற்றிக்காங்க. இப்போது டைப்போகிராஃபியில் ஃபாண்ட்டோட சைஸை ஒரு 20 வச்சுக்காங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் தேவைப்படுது. இப்போது லிஸ்ட் அப்படின்னு தேடுங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த வெஜெட் எடுத்து வந்து எக்ஸ்ப்ளோரருக்கு கீழே விடுங்க. இப்போது ரைட் ஏரோ ப்ளஸ் பேஜோட நேமை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஐகானில் போயிட்டு ஐகான் லைப்ரரியை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ரைட் ஏரோ அப்படின்னு தேடுங்க. ரைட்டுன்னு தேடினாவே உங்களுக்கு இந்த சிம்பிள் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மற்றது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இதை ஒரு 5 முறை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டைல் போயிட்டு டெக்ஸ்ட்டில் இதோட கலரை ஒயிட்டுக்கு மாற்றிக்காங்க. அடுத்து ஐகான் கலரையும் நான் ஒயிட் கலருக்கு மாற்றுறேன். இப்போது ஐகானோட சைஸை ஒரு 12க்கு மாற்றுறேன். அடுத்து டெக்ஸ்ட்டில் டைப்போகிராஃபை கிளிக் பண்ணி இதோட சைஸை ஒரு 14க்கு மாற்றுறேன். இப்போது கான்டென்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமான நேமை கொடுங்க. இந்த இடத்துல நான் எனக்கு தேவையான எல்லா லிஸ்ட்டையும் கொடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். இந்த இடத்துல உங்களுடைய பேஜோட யூஆர்எல் என்னவோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அபவுட் அஸ் பேஜோட யூஆர்எல் அபவுட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்போது /about அப்படின்னு இங்கே கொடுங்க. ஸோ இது இன்டர்னல் லிங்க் அப்படின்றதுனால இந்த லிங்க் ஆப்ஷனில் ஓப்பன் இன் நியூ டேபை கொடுக்க தேவையில்லை. ஸோ இதனால் இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற பேஜ்க்கான யூஆர்எலையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்காங்க. இப்போது செகண்ட் காலமும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். மூணாவது காலமுக்கும் இதே டிசைன் தான். ஸோ அதனால் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்காங்க. இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்மளுடைய லிஸ்ட்டையும் ஒரு டைம் காப்பி பண்ணிக்காங்க. இப்போ திரும்பவும் இந்த இடத்துல
பேஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ தேர்ட் காலமோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். இப்போது இதுக்கான நேம்ஸ் எல்லாமே நீங்கள் திரும்பவும் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் திரும்பவும் எனக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ உங்களோடது என்னென்னவோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு அதுக்கான லிங்க்கையும் நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்காங்க. ஸோ லாஸ்ட் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சப்ஸ்கிரைப் நியூஸ் லெட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம காண்டாக்ட் பேஜ் கிரியேட் பண்ணும்போது ஃபார்ம் டிசைன் பண்ணுவோம். அப்போ நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அதர் வெப்சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் காலமில் அவங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அட்ரஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு திரும்பவும் இந்த சர்வீஸ் டைட்டிலை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்டையே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 லிஸ்ட் இருந்தாவே போதும். ஸோ அதனால் இது 2 நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஐகான் லைப்ரரி கிளிக் பண்ணி மேப் அப்படின்றத தேடுங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கூகுளோட மேப்பு, அதுக்கப்புறம் பின் பாயிண்ட்டு. ஸோ இதில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பில்டிங் அப்படின்னு தேடுங்க. இங்கே நிறைய ஆஃபீஸ் பில்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் கூட ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் பில்டிங்கை சூஸ் பண்ணுறேன். இப்போது அட்ரஸுக்கு நான் என்னோட ஆஃபீஸ் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட ஆஃபீஸ் அட்ரஸை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்து இமெயில் ஐடி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல செகண்ட் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஐகான் லைப்ரரி சூஸ் பண்ணி மெயில் அப்படின்னு தேடுங்க. இப்போது இந்த ஐக்கானை சூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இங்கே என்னோட இமெயில் ஐடி hello@happiness.com அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து ஃபோன் நம்பர், இங்கே ஃபோன் ஐக்கானை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபோனுன்னு தேடுங்க. இந்த ஐக்கானை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போது இதை டேப் பண்ணால் டைரெக்டாக கால் வரணும் அப்படின்னா இந்த லிங்க்கில் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க்கில் போயிட்டு டெல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு டபுள் கோலன் கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த ஃபோன் நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ யாராச்சும் ஃபோன்லேருந்து இதை டேப் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய டயல் பேடுக்கு உங்களுடைய நம்பர் வந்து போயிடும். அடுத்து இமெயில் ஐடி டேப் பண்ணால் டேரெக்டாக கம்போஸ் மெயிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த இமெயிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இங்கே மெயில் 2 அப்படின்றத கொடுங்க. இப்போ டபுள் கோலன் கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை திரும்பவும் இங்கே ஒரு டைம் கொடுங்க. ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி யாராச்சும் கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக அவங்களுடைய லாகின் பண்ண இமெயிலில் கம்போஸ்ட்டுக்கு வந்து போயிடும். ஸோ டைரெக்டாக அவங்க சப்ஜெக்ட் அண்ட் மெசேஜை கொடுத்து சப்மிட் பண்ணால் போதும். ஸோ இமெயில் ஐடி காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் யூஸருக்கு இருக்காது. ஸோ இப்போ நம்மளுடைய பேசிக் ஃபூட்டருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டோம். அடுத்து திரும்பவும் ஒரு இன்னர் செக்ஷனை வந்து கிரியேட் பண்ணுங்கள். இதை கீழே விடுங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி 2 விஷயத்தை இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று காப்பிரைட்ஸ், ரெண்டாவது டிசைன் அண்ட் டெவலப்ட் பை அப்படின்ற ஒரு சிக்னேச்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி வெப்சைட்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு திரும்பவும் லிஸ்ட் அப்படின்னு தேடுங்க. இப்போது இந்த இடத்துல விடுங்க. இப்போது 2 டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு 1 இருந்தாவே போதும். இப்போது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஐகான் லைப்ரரியில் போயிட்டு காப்பிரைட்ஸ் அப்படின்னு தேடுங்க. இங்கே இருக்கிற இந்த சி பட்டனை கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்காங்க. இப்போது டெக்ஸ்ட்டில் நீங்கள் டெவலப் பண்ணுற வெப்சைட்டோட நேமை கொடுத்துக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தை போட்டுக்காங்க. நான் 2024 சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் ஒரு டாட் கொடுத்துட்டு ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போது இதோட கலரையும் ஒயிட் கலருக்கு மாற்றிடுங்க. ஸோ ஐகான் கலரையும் நான் ஒயிட் கலருக்கு மாற்றுறேன். டெக்ஸ்டோட கலரையும் ஒயிட் கலருக்கு நான் மாற்றுறேன். இப்போது இதோட சைஸில் ஒரு 14 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது கொஞ்சம் கம்மியும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 13 கொடுக்குறேன். இப்போ திரும்பவும் இதே ஒரு டைம் காப்பி பண்ணிக்காங்க. 2வது காலமில் திரும்பவும் ஒரு டைம் பேஸ்ட் பண்ணுங்கள். இதை இப்போது ஸ்டைலில் போயிட்டு ரைட் அலைனுக்கு மாற்றுங்க. இப்போ திரும்ப கான்டென்ட் போயிட்டு இந்த ஐட்டமை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஐக்கானை டெலீட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நம்ம டிசைன் அண்ட் டெவலப்ட் பை அப்படின்ற சிக்னேச்சரை நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல நான் என்னோட டெக்ஸ்ட்டை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். டெவலப்ட் பை ஹாப்பினியஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அடுத்து டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன லைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனையும் நம்ம இப்போ கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு உங்களுடைய இன்னர் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டைல் போயிட்டு பார்டர் டைப்பை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சாலிட் அப்படின்றத கொடுங்க. இப்போது இந்த பார்டர் வித்தை அன்செக் பண்ணிடுங்க. இப்போ டாப்பை மொத்தம் ஒன்றா மாற்றுங்க. இப்போ பார்டர் கலரில் ஒரு டார்க் கிரே கலரை கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லைன் வந்து இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ இன்னும் இதை மைல்டாக பண்ணோம் அப்படின்னா நீங்கள் திரும்ப இன்னர் செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்டரில் கலரை சூஸ் பண்ணுங்கள். இப்போது டிரான்ஸ்பரன்சியை ஒரு பாதி பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு லிங்க் வந்து கிடச்சிருக்கு. இப்போது மேலே இருக்கிற செக்ஷனுக்கும் கீழே இருக்கிற செக்ஷனுக்கும் ரொம்ப டைட்டான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போது அட்வான்ஸ் போயிட்டு இப்போது மார்ஜினில் டாப்பில் மொத்தம் நம்ம ஒரு 15 பிக்சல் கொடுக்கலாம். இதுக்கு இதை அன்செக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல டாப்பை மொத்தம் ஒரு 15 பிக்சல் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈவனான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் பாட்டம்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு இது ப்ராப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த செக்ஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ டாப் செக்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இந்த இமேஜ் தேவை. அதனால் இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் அச்சீவ் பண்ண 1 row 2 column அப்படின்ற பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு இப்போ ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணுங்க. இப்போ இது உள்ள ஒரு இன்னர் செக்ஷனை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. அப்புறம் 2 ஹெட்டிங் எலமெண்ட்டை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. இதுக்கான கண்டென்ட்டை நான் இந்த வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இந்த கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். ரெண்டாவதுக்கு இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வெறும் சைஸ் டிஃபரன்ஸ் மட்டும்தான். அடுத்து ஒரு பட்டன், அப்புறம் ஒரு ஐகான் ப்ளஸ் ஃபோன் நம்பர். இதுக்கு நீங்கள் லிஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஐகான் பாக்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஐகான் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனை எடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். அடுத்து ஐகானை நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ ஐகான் லைப்ரரி கிளிக் பண்ணிவிட்டு ஃபோன் அப்படின்னு தேடுங்க. ஸோ இந்த ஐகானை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டைல் போயிட்டு இதை ஐகான் பொசிஷனை லெஃப்ட்டுக்கு கிளிக் பண்ணுங்கள். வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் மிடில் கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1 down 1ல் இருக்குது. ஆனால் ஃபிக்ஸனோவில் 1 after 1ஆக இருக்குது. ஸோ இதை அச்சீவ் பண்ண ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் போங்க. இப்போது வித்தில் இன்லைன் ஆட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த ஃபோன் நம்பருக்கும் கூட இப்போ ஐகானை செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் போங்க. இப்போது வித்தில் இன்லைன் ஆட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 after 1ஆக வந்துடும். இப்போது ஐகானுக்கோ இல்லைனா பட்டனுக்கோ நீங்கள் பேடிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸிங்கை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பட்டனுக்கு மார்ஜின் அன்செக் பண்ணிவிட்டு ரைட்டில் ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். இப்போது ஐகானுக்கான நேமை மாற்றுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது கான்டென்ட்டில் போயிட்டு கிளிக் ஹியருக்கு பதிலாக ரிக்வெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த சைடு ஒரு இமேஜ் தேவைப்படுது. அதுக்கு இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போது டவுன்லோட் பண்ண இமேஜை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இமேஜோட ரெசல்யூஷனில் ஃபுல் அப்படின்றத கொடுங்க. ஸ்டைலில் போயிட்டு வித்தில் ஒரு 50% கொடுங்க. இப்போது நம்மளுடைய இந்த செக்ஷனுக்கான கலரை மாற்றணும். இதுக்கு உங்களுடைய இன்னர் செக்ஷனை கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நேவிகேட்டர் போங்க. இங்கே இன்னர் செக்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு இதே கலரை நம்ம சூஸ் பண்ணணும். அதனால் நம்மளுடைய மெயின் செக்ஷனுக்கான கலரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நேவிகேட்டர். ஸோ ஈஸியாக நம்மளால்
எந்த செக்ஷனையோ இல்லை எந்த காலமோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வெஜெட்டை நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஏன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டாப்பில் போகும்போது செக்ஷனையும் இன்னர் செக்ஷனையும் ப்ராப்பராக செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போது இன்னர் செக்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கான கலரை ஸ்டைலில் போயிட்டு மாற்றுறேன். அடுத்து இந்த எமர்ஜென்சி நீட் ஹெல்ப்பை வந்து சைஸ் கம்மி பண்ணுவோம். இதுக்கு ஸ்டைல் போயிட்டு கலரில் ஒரு ஒயிட் கலர் கொடுத்துக்காங்க. அடுத்து டைப்போகிராஃபியில் போயிட்டு ஒரு 16 கொடுக்குறேன். அடுத்து ரெண்டாவது டெக்ஸ்ட்டையும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ரெண்டாவது வெஜெட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல் போங்க. இங்கே நான் ஒயிட் கலருக்கு மாற்றிக்கிறேன். இப்போது டெக்ஸ்ட் நோவில் பார்த்தீங்க அப்படின்னா கால் 24 hours எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு லைனும் சர்வீஸ் ஆல் டைம் அப்படின்றது ரெண்டாவது லைனில் இருக்குது. ஸோ இதை அச்சீவ் பண்ண நீங்கள் எமர்ஜென்சிக்கு அப்புறமா ஒரு பிரேக் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ண ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுட்டு நடுவில் ஒரு பிஆர் அப்படின்றது கொடுங்க. ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அடுத்து நம்மளுடைய ஃபோன் நம்பரையும் நம்ம ஒயிட் கலருக்கு மாற்றுவோம். ஐகானோட கலரையும் ஒயிட் கலருக்கு மாற்றுறேன். அப்புறம் கண்டென்ட்டில் போயிட்டு டெக்ஸ்டோட கலரையும் நான் ஒயிட் கலருக்கு மாற்றுறேன். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் நோவில் இருக்கிற மாதிரி அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே அவங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து ரிக்வெஸ்ட் சர்வீஸ்க்கு நான் ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரை நான் டார்க் கிரேக்கு மாற்றுறேன். அடுத்து டெக்ஸ்ட் கலரை நான் பிளாக்குக்கு மாற்றுறேன். இப்போது நம்மளுடைய எல்லா வெஜெட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த டிசைனை எக்ஸாக்டாக அச்சீவ் பண்ண நம்மளுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண செக்ஷனில் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு தேவை. இதுக்கு ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ண அந்த செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அட்வான்ஸ் போயிட்டு பேடிங்கில் டாப்பில் ஒரு 200 பிக்சல் கொடுங்க. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் நம்மளுக்கு போதும் தான். வேணும் அப்படின்னா நீங்கள் 250 பிக்சல் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து இதை நம்ம ஓவர்லேப் பண்ண வைக்கணும். ஸோ இங்கே தான் நம்ம Z இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு செக்ஷனுக்கு மேலே இன்னொரு செக்ஷனை நம்ம ஓவர்லேப் பண்ணோம் அப்படின்னா அப்போ எது மேலே இருக்கணும் அப்படின்றத நம்ம Z இண்டெக்ஸில் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு Z இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் செக்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் போங்க. இந்த இடத்துல Z இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஒரு 15 அப்படின்றது கொடுங்க. ஸோ இது வேல்யூ தான். இந்த 15 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் ஹையஸ்ட் அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது மேலே இன்னொரு செக்ஷனை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இப்போ 15 கொடுத்துருக்கீங்க. அடுத்து 16ஓ 17ஓ கொடுங்க. அப்போ இந்த செக்ஷன் மேலே நீங்கள் அதை ஓவர்லேப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 15 கொடுத்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண அந்த ஃபோட்டோட செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் போயிட்டு இங்கே மார்ஜினை அன்செக் பண்ணிடுங்க. இப்போது மைனஸில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மேலே எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 150 பிக்சல் மைனஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஒரே கலராக இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ அதனால் திரும்பவும் நான் செக்ஷனோட கலரை கொஞ்சமாக நான் மாற்றுறேன். ஸோ ஃபஸ்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இன்னர் செக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது கலரில் போயிட்டு கொஞ்சமாக நான் கிரே கலருக்கு மாற்றுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து இது ரொம்பவே கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கான பேடிங்கை ரைட்டில் கொஞ்சம் மாற்றுவோம். இதுக்கு இந்த இன்னர் காலமை செலக்ட் பண்ணுங்கள். வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் மிடில் கொடுங்க. இப்போது சென்டராக இருக்கும். மேலேயும் கீழேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அடுத்து அட்வான்ஸ் போயிட்டு மார்ஜின் அன்செக் பண்ணிவிட்டு லெஃப்டில் ஒரு 20 பிக்சல் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டரான ஸ்பேசிங் லெஃப்ட் சைடில் கிடைக்கும். அடுத்து இந்த இமேஜ் பார்ட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸா நோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக பாட்டமில் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட கேப் வந்து இந்த செக்ஷனுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா இமேஜில் போயிட்டு மைனஸில் கொஞ்சம் ப்ளே பண்ணணும். ஸோ இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்போது மார்ஜினில் பாட்டமை மைனஸில் கொண்டு போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 பிக்சலில் ஆல்மோஸ்ட் இந்த செக்ஷனோட பாட்டமுக்கு டச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 10 கொடுத்துக்காங்க. ஸோ இப்போ ப்ராப்பராக இருக்குது. இப்போது இந்த காலமுக்கு உள்ளவே தான் இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போக டாப்பில் மைனஸில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 50 பிக்சல் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற செக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் போயிட்டு டாப்பில் ஒரு 50 பிக்சல் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் டிசைனை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இது 4 கார்னருமே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்டடாக கூட பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள்
இன்னர் செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல் போங்க. இதில் பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஒரு 10 பிக்சல் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ப்பாக இல்லாத ஒரு எட்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயராக க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய டிசைன் எக்ஸாக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபூட்டர் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த தீமில் இருக்கிற ஃபூட்டர். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணணும். இதுக்கு உங்களுடைய டேஷ்போர்ட் போங்க. இதில் அப்பியரன்ஸில் கஸ்டமைஸ் போங்க. இங்கே ஃபூட்டர் பில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இந்த இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க. பப்ளிஷ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு இதை ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த காப்பிரைட்கான டிஃபால்ட் தீம் ஃபூட்டர் வந்து டிஸப்பியர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கஸ்டம் ஃபூட்டரை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்டுக்கும் மேனுவலாக தான் ஃபூட்டரை கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஃபூட்டர் டிசைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு பேசிக் பேட்டர்னாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 30லேருந்து 40 ஃபூட்டர் டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தேடிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு கஸ்டம் ஃபூட்டரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.